பிரபஞ்சத்தை காக்கப் போகிறவனை என்னால் எப்படி அழிக்க முடியும்? யார் இந்த பிரபஞ்சத்தை அதர்மத்தின் நெருப்பிலிருந்து காக்கப் போகிறானோ அவன் நிச்சயமாக அவதரித்தே தீருவான். சத்தியத்தின் ஒளி விளக்கு இவன், நியாயம் வழங்கும் கண்ணன் இவன். இவனது பிறப்பு இப்பிரபஞ்சத்திற்கோர் புதிய விடியலைத் தரும். கொடூர கம்சனே, இவ்வளவு அன்பாக யாரை வழி அனுப்பி வைக்கிறாயோ அந்த அன்பு தங்கையின் வயிற்றில் பிறக்கப் போகும் சிசு ஒரு நாள் நிச்சயமாக உன்னை அழிக்கும். மகாராஜா கம்சனிடம் ஒரு செய்தி கூற வேண்டும். என்ன செய்தி கூற வேண்டும்? அங்கு தேவகிக்கு பிரசவ வலி ஆரம்பித்து விட்டது. அப்படியென்றால் அவளது 8வது குழந்தையை அழிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஏதேனும் செய்யுங்கள் சுவாமி. இந்நேரம் கம்சனுக்கு தகவல் தெரிந்திருக்கும். அவன் எந்நேரம் வேண்டுமானாலும் வரலாம். நம் குழந்தையை கொன்று விடுவான். என் குழந்தையை அழிக்க வந்து கொண்டிருக்கிறான். இல்லை, இம்முறை நடக்காது தேவகி. இம்முறை அவனை நான் தடுக்க மாட்டேன். நீயும் தடுக்க வேண்டாம். இம்முறை அவனை நாராயணர் தடுப்பார். ஆகட்டும் தேவி, என்னுடைய 8வது அவதாரத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிக்கப் போகிறார். என் கடமை என்னை அழைக்கிறது. என் கர்மங்களை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாராயணரே, பிரபஞ்சத்தின் சமநிலையை உறுதி செய்து தர்மத்தை நிலைநாட்டும் நேரம் வந்துவிட்டது. ஆண் குழந்தை பிறந்துள்ளது.